ஜோவிற்கு ஏனோ கோகிலாவின் வீட்டை சுற்றி பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. எனவே ஒவ்வொரு அறையாக சென்று பார்க்க தொடங்கினாள். எதிர் வீட்டுக்குள் சென்றதும் தோன்றிய பயமோ குழப்பமோ கோகிலாவின் வீட்டில் இல்லை. அனைத்து அறைகளும் லைட் வெளிச்சத்தில் பிரகாசமாகவே இருந்தன. எனவே ஜோ உற்சாகமாக ஒவ்வொரு அறைக்கும் சென்றாள். முதலில் கிச்சனுக்கு சென்றாள். கிச்சன் சுத்தமாக இருந்தது. ஒவ்வொரு பொருளும் நன்றாக வரிசையில் அடுக்கப்பட்டிருந்தது. நாமளும் இது போல கிச்சனை சுத்தமாக வச்சுக்கணும் என நினைத்து கொண்டு அங்கிருந்து நகர்ந்து வேறு அறைக்கு சென்றாள். அந்த அறை கோகிலாவின் பெட்ரூம். கோகிலாவின் பெட்ரூம் உள்ளே சென்றதும் ஜோவுக்கு புதிய உற்சாகம் பிறந்தது. மிக அழகாக இருந்தது அவளது அறை. கோகிலா அவளது கணவனுடன் எடுத்துக்கொண்ட போட்டோ, அவளது மகளின் இளம் வயது போட்டோ, மகளின் திருமண போட்டோ, அவளின் குழந்தைகளின் போட்டோ என அந்த அறை முழுவதும் கோகிலாவின் குடும்ப போட்டோக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. போட்டோக்களை பார்த்தால் போதும் அவளது குடும்பத்தை பற்றி சொல்லிவிடலாம் போலிருந்தது அந்த போட்டோக்கள். அவை அனைத்தையும் மிக உற்சாகமாக பார்த்து கொண்டிருந்த ஜோவுக்கு கோகிலாவின் மீது புது மரியாதையும் அன்பும் வந்தது. சிறிது நேரம் அவ்வறையில் இருந்த ஜோ அவ்வறையை விட்டு வெளியே வந்தாள். அப்போது அவளுக்கு மாடியில் உள்ள அறை தெரிந்தது. அட, மாடியில வேற அறை இருக்கா என நினைத்த ஜோ அந்த அறைக்கு செல்ல நகர்ந்தாள். சிறிது நேரத்திற்கு முன்பு எதிர் வீட்டில் பார்த்த கோர சம்பவங்களோ என்னவோ ஜோவை கோகிலாவின் வீட்டை சுற்றி பார்க்க தோன்றின. அவளுக்கும் சுற்றி பார்ப்பது உற்சாகத்தையே தந்தது. எனவே மாடியில் உள்ள அறைக்கு செல்ல நகர்ந்தாள். வீட்டிற்கு உள்ளேயே மாடிக்கு செல்ல படிக்கட்டுகள் இருக்க முதல் படிக்கட்டில் காலை எடுத்து வைக்க போனாள் ஜோ. அப்போது நில் என்ற சத்தம் கேட்டது கோபமான தோணியில். அது கோகிலாவின் குரல். கோகிலாவின் கோபமான குரலை கேட்டதும் ஜோ ஒரு கணம் வெடுக்கென்று நடுங்கினாள். பிறகு திரும்பி பார்த்தாள். கோகிலா கோபமாக ஜோவின் அருகே வந்தாள். என்ன பண்ற? எதுக்காக மேல போற? அம்மா, அது மேலே இருக்கிற ரூமை சுற்றி பார்க்கலான்னு தான் மேலே போனேன் என்று ஜோ சொல்லவும், மேலே இருக்கிற ரூமை சுற்றி பார்க்க போறியா? முட்டாளா நீ? கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா? மேலே இருக்கிற ரூமுக்கு எப்பவுமே போயிடாத என்று கோகிலா சொல்லவும், ஜோ ஒன்றும் புரியாமல் கோகிலாவையே பரிதாபமாக பார்க்க கோகிலாவே தொடர்ந்தாள்.